தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் வந்ததுக்கு முதல்ல நன்றி. திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு. அதில் அவருடைய முதன்மையான குற்றச்சாட்டு, அதாவது நேரடியான குற்றச்சாட்டாகவே முதலமைச்சர் மீது தன்னுடைய குற்றச்சாட்டை பழி வாங்கணும்னா என்னை வாங்குங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லைனா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆனால் இதே சூழலில் முதலமைச்சர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறப்போ சோகத்திலையும் துயரத்திலையும் நான் இருக்கேன், இதை நீங்கள் அரசியலாக்க வேணாம், அவதூறு பரப்ப வேணாம் அப்படின்ற ஒரு நடுநிலையான கருத்து அங்கிருந்து வந்தது. திரு விஜய் அவர்கள் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. உங்கள் தரப்பு பார்வை என்ன சார்? இது ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா முதலமைச்சர் நடந்தது தாவக மாநாடு. அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம், தாங்கிக் கொள்ள முடியாத துயரங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா இரவோடு இரவாக அங்கே தலைமைச் செயலகம் சென்று அதிகாரிகளை அழைத்து தலைமைச் செயலாளர் தலைமையில கூட்டத்தை கூட்டி நிவாரணங்கள் அளிப்பது, மருத்துவர்களை எல்லா மாவட்டங்களிலும் அனுப்புவது, சுகாதாரத்துறை செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எல்லாரும் முடுக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போய் படுக்காம இந்த வயதுல ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட்டை பிடிச்சி நைட்டு 2 மணிக்கு போய் இறங்கி விடிய 6 மணி வரைக்கும் அந்த பிரேதங்களுக்கு மலர் விளைஞ்சி வச்சு அஞ்சலி செலுத்திட்டு அங்கே இருந்து ஒரு பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எல்லாம் பார்த்துட்டு மருத்துவமனையில் இருக்கவங்களை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய தியாக மனசோடு தியாக உள்ளத்தோடு இந்த மக்களுக்கு பணியாற்றுகின்ற முதலமைச்சரை இப்படி சொல்வது உண்மையிலேயே எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா இன்னும் கூட முதலமைச்சர் ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறாங்க. அவர் யார் மேலும் எந்த பழியும் எந்த தவறும் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, நிதி அரசர் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருக்கோம், அந்த ஆணையத்துடைய பதில் வரட்டும் பேசுவோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு குற்றச்சாட்டுகள், இந்த மின்சாரம் கொடுக்கல, மின்சாரத்தை நிறுத்திட்டாங்க, அதுக்கு அந்த துறையோட பொறியாளர் பதில் சொல்லி இருக்கிறாங்க. காவல்துறை மேல சொன்னாங்க, காவல்துறை தலைவர் பதில் சொல்லி இருக்காங்க. ஆனா முதலமைச்சர் ரொம்ப கண்ணியமா, ரொம்ப இந்த ஒரு நம்முடைய குடும்பத்தில் இறந்து போனால் என்ன சோகம் இருக்குமோ அந்த நிலையில அவர் இன்னும் யாரு மேலேயும் எதையும் வாய் திறக்காம இருக்காரு. இந்த நிலையில இப்படி முதலமைச்சரை போயிட்டு நீங்க என்ன கைது செய்யுங்கன்னா, யாரு தவறு செய்யறார்களோ அது அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்றதுதான் ஜனநாயகம். நாங்களும் ஆரம்பத்தில் எங்க தலைவரை தான் சொல்லிட்டு இருக்கோம், யார் தவறு செஞ்சாலும் தவறு தான். ஆனா இந்த நிலையில முதலமைச்சர் மீது இப்படி பேசுவது வருத்தம் அளிக்கிறது. இதெல்லாம் தவிர்க்கணும். சில கட்சிகள் எல்லாம் பிணத்தின் மீது அரசியல் செய்யலாம், எதை தின்னால் பித்தந்தலையும் தெரியாம கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க யாருக்கு எதிராகவும் பேசல. எங்க மனநிலையெல்லாம் அந்த மக்கள் இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரணும், இறந்து போனக்கூடிய ஆத்மா சாந்தி அடையணும், அந்த குடும்பங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும். இதுதான் துன்பத்திலும் துயரத்திலும் விடுபட வேண்டும் என்று எங்களுடைய நிலை. இந்த நேரத்துல போயிட்டு அரசியல் பேசுறது இது ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு வருத்தமா அளிக்குது. அதெல்லாம் தவிர்க்கணுன்றதுதான் என்னுடைய பார்வை. அதுக்கு மேல இப்போ ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி பாஜக போட்டிருக்காங்க. நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் காங்கிரஸும் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடணும், வெளி மாநில எம்பிங்கெல்லாம் அனுப்பணும்ன்றாரு. ஏற்கனவே ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தி அந்த ஆணையத்தின் தலைவராக நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நியமித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த விசாரணையுடைய முதல் அறிக்கை வரும், இன்டர்வியூ ரிப்போர்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் பேசுவோம். இப்ப பாஜக போட்டிருக்கிறது இந்த கமிட்டி என்பது உண்மையிலேயே உண்மை அறியும் கமிட்டி கிடையாது. அது என்ன கமிட்டின்னா, இப்போ விஜயை எப்படி கார்னர் பண்ணலாம், அந்த தாவேகா கட்சியை எப்படி கார்னர் பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலான்ற முயற்சி தான் இந்த உண்மை அறியும் குழு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. அதில் தலைவரா நடிகை ஏமா மாலினி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இப்ப நான் கேட்கும்போதெல்லாம் கும்பமேளால இவ்வளவு பெரிய வழிகள் நடந்துச்சு, அப்ப என்ன சொன்னாங்க, இதே ஏமா மாலினி இதெல்லாம் சகஜம், வழிபட விடும் போதும் கங்கையில குளிக்கும் போதும் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ அவங்கள போய் தலைவரா போட்டிருக்காங்களே, இவங்க என்ன செய்ய போறாங்க? இது எல்லாம் திரு விஜய் அவர்களை மிரட்டி உரட்டி எதுவோ வழிக்கு கொண்டு வரலாமான்னு பாக்குறதுக்கு தான் இந்த வேலையை எடுத்திருக்காங்க. முதலமைச்சர் ரொம்ப பெருந்தன்மையோட தியாக உள்ளத்தோட கண்ணியமா இந்த சம்பவத்தில் நடந்திருக்காருன்னு தான் என்னுடைய பார்வை. நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு நன்றி.